போ படுப்போ. அம்மா, நான் லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அக்கா, என்னக்கா இந்த நேரத்துல நீங்க எப்படிங்க? பெரியம்மா இருக்காங்களா? உள்ள இருக்காங்க, வாங்க. நித்யா, ஆமா உட்காரு. என்னடா ஆச்சு? என்னாச்சு? ஐயோ, என்னம்மா? ஏன் அழுவுற? இது பாரு, அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. பெரியம்மா இருக்கல்ல, என்னாச்சுன்னு சொல்லு. என்னம்மா இது? விடிஞ்சா கல்யாணம், இப்படி அழுத்துட்டு வந்து நிக்கிறியே, என்னம்மா ஆச்சு? பெரியம்மா, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். என்னம்மா சொல்ற? கடைசி நேரத்தில் இப்படி வந்து சொன்னா என்னம்மா பண்ண முடியும்? அங்க எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. உங்க அப்பா அம்மாக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் நினைச்சு பாத்தியா? இதுக்குதான் அன்னைக்கு கோயில்ல வச்சு உங்ககிட்ட படிச்சு சொன்னேன், எதுவா இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டுன்னு. காலையில கல்யாணம், இப்ப வந்து பிடிக்கலன்னு சொன்னா எப்படிமா? இப்பதானே பெரியம்மா எனக்கு அவரை பத்தி தெரிஞ்சது. யார பத்தி சொல்ற? அதான் அந்த சுபாஷ் மாப்பிள்ளையா? நல்லவரா தானே தெரிஞ்சது. நானும் அப்படிதான் நம்பி ஏமாந்துட்டேன். நல்லவ மாதிரி நடிச்சிருக்கான் ராஸ்கல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன கூப்பிட்ட, நீ அந்த பாபுவை லவ் பண்ணது உண்மையானு கேட்டான். நானும் ஆமா உண்மைதான்னு சொன்னேன். ஆனா மனப்பூர்வமா சம்மதிச்சுதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். என்ன பொண்ணுமணி, என்கிட்ட கோயில சொன்ன மாதிரி அந்த பையன்கிட்ட எல்லாத்தையும் முன்னாடியே பேசி புரிய வச்சிருக்கலாமே. எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துடணும்னு தான் நான் பார்த்தேன். ஏற்கனவே மதியாக்கா விஷயத்துல பாபு நொந்து போயிருக்காரு. நானும் அவரை கஷ்டப்படுத்திட கூடாதுன்னு 2 பேரும் பேசிதான் பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணணும்னு தான் இத பத்தி நான் எதுவுமே சொல்லல. ஒருவேளை பின்னால தெரிஞ்சா கூட சுபாஷ் ஒரு ஜென்டில்மேன், தப்பா நினைக்க மாட்டார்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ கல்யாண மண்டபத்திலேயே கூப்பிட்டு வச்சு கேக்குறான். அதனால இப்ப என்னம்மா? கேட்டாரு, அவ்வளவுதானே. நீதான் மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேல்ல. நீ வா, நானே அந்த தம்பியை பார்த்து பேசுறேன். போய் ஒரு ஆட்டோ கூப்பிட்டு. சரிம்மா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அங்க யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு தான் நான் உங்களை நம்பி வந்திருக்கேன். புரியுதுடா, ஆனா பெத்தவங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க அப்பா அம்மா உன்னை காணன்னு எவ்வளவு தவிச்சு போயிருப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம மண்டபத்துக்கு போயிடலாம். காலையில தானே கல்யாணம், அதுக்குள்ள உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஐயோ பெரியம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நாங்க போனேன்னா என்ன ஃபோர்ஸ் பண்ணி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. காலையில கல்யாணம் பண்ணி சாயந்தரம் தாலி அறுந்துரும் பெரியம்மா. அறுத்துருவேன்னு சுபாஷ் சொன்னது நான் என் காதால கேட்டேன். எவனையோ காதலிச்சுட்டு என்ன கல்யாணம் பண்றான். பெரிய பெரிய விஐபி எல்லாம் இந்த கல்யாணத்துக்கு வராங்க. அவங்களுக்காக தான் இந்த கல்யாணம். எல்லாம் முடிஞ்சதும் அவன் தாலிய கைட்டி வாங்கிட்டு அனுப்பிச்சிடுவேன்னு எவ்வளவு திமிரா சொன்ன தெரியுமா? இவ்வளவையும் நேர்ல பார்த்துட்டு நான் எப்படி அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இதெல்லாம் போய் அம்மா அப்பா கிட்ட சொன்னா அவங்க என்ன நம்ப மாட்டாங்க. நான் வேணும்னே கல்யாணத்தை நிறுத்த போய் சொல்றேன்னு நினைப்பாங்க. எனக்கு வாழறதா சாகிறதான்னு கூட தெரியல பெரியம்மா. முதல்ல கல்யாணத்துல இருந்து தப்பிச்சா போதும்னு தோணுச்சு. அதான்
உங்ககிட்ட வந்துட்டேன். நீங்க மறுபடியும் எனக்கு போக சொன்னா எனக்கு வேற வழியே இல்ல பெரியம்மா. நான் சூசைட் தான் பண்ணிக்குவேன். அடிச்சிட பாரு. என்ன பேசுற நீ? உன் பெரியம்மா நான் இல்ல. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். யாருமா? சஞ்சய் விடாம கால் பண்ணிட்டே இருக்கான். நான் எடுக்கவே இல்ல. இது பாரு, உன்னை காணோன்னு தெரிஞ்சு போய் உன்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா இங்க வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அம்மா, திடீர்னு நடராஜ் இங்க வந்துட்டானா? ஆமால, சஞ்சய் தான். குட்டி, நீ நித்யா கூட்டிட்டு லட்சுமி அம்மா வீட்டுக்கு போ. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க நடந்து போவேனா, ஆட்டோல போங்க. இந்த படத்தை வச்சுக்கோ. நித்யா, நீ தைரியமா இரு. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வாங்கக்கா போலாம். குட்டி, பத்திரமா இவ்வளவு கூட்டு போ. சரிம்மா, வரேம்மா. போயிட்டு வாங்க, பாத்து போங்க. என்னம்மா இது? எதுக்கு இப்ப தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க? பாவமா நித்யா, இவள லட்சுமி அம்மா வீட்ல கொண்டு போய் வச்சா பிரச்சனை தீந்துரும்னு உனக்கு யார் சொன்னா? இருமதி, ஒவ்வொன்னு தானே யோசிக்க முடியும். ஒண்ணானா இனிமே அவளுக்கு வரப்போற எல்லா பிரச்சனையும் நீ தான் தலையில தூக்கி வச்சு பார்க்க போறியா? சித்தப்பா என்ன சாதாரண ஆள் நினைச்சியா? பொண்ணை காணோன்னு சொல்லி இந்நேரம் ஊரையே சல்லடை போட்டு சலிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நீ என்ன பண்ண போற? இல்ல, நித்யாவை அவங்க பாக்குறதுக்குள்ள அந்த பாபுவை கூப்பிட்டு பேசணும். நித்யா இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் எப்படிமா அந்த சுபாஷ் இவளை கட்டி வைக்க முடியும்? அதுக்காக நீ அவளை அந்த பாபுக்கு கட்டி வைக்க போறியா? அவனை விட இவன் மோசமா? அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அவன் தைரியமா முடிவெடுக்க மாட்டான். அவனை நம்பி எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்காத. இது நமக்கு தேவையில்லாத வேலை. நீ முதல்ல சித்தப்பாவுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லு. மதி, அவ தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்றா. அதான் அந்த பாபுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ இதையே பண்ணிக்கலாம். நீ போனை கொடு, சித்தப்பா கிட்ட நானே பேசிக்கிறேன். தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்காக இந்த விஷயத்துல நீ எதுவும் பண்ணாம கொஞ்சம் சும்மா இருமா. என்னமோ பண்ணுங்க, ஆனா இதுல நீ தான் கஷ்டப்பட போற. மதி, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுமா. பாபு நம்பர் வேணுமே. ஏமா நான் இவ்ளோ தூரம் சொல்றேன், அப்போ நீ கேட்க மாட்டே இல்ல? ஏமா நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? தயவு செஞ்சு நம்பர் கொடுமா. யார் நம்பர் எனக்கு தெரியாது. போட்டி போடுற நேரமாமா இது? மா, எல்லாத்தையும் எப்போ அழிச்சிட்டேமா, பேசாம போமா. யாரு? பெரியம்மா தான் கால் பண்றாங்க. கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ குட்டி, போய் சேர்ந்துட்டீங்களா? இது ஆட்டோல போயிட்டு இருக்கோமா. நித்யா கிட்ட சொல்லி பாபு நம்பரை கொடுக்க சொல்ல. சரிம்மா, இதை சொல்றேம்மா, தர சொல்றேன். ஹலோ தம்பி, நான் மதியோட நான் நித்யாவோட பெரியம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. நித்யா மண்டபத்துல இருந்து ஓடி வந்துட்டாப்பா. நீ உடனே பொறுப்பிட்டு என் வீட்டுக்கு வாப்பா. அம்மா, தயவு செஞ்சு லேட் பண்ணிடாதப்பா. நித்யா அழுதுட்டே இருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னப்பா வரல? வரேம்மா, வரேன். சீக்கிரம் வாப்பா.
என்னடா அவங்க ரொம்ப பிரச்சனை பண்றாங்களா? இது வேற பிரச்சனைடா. நித்யா மண்டபத்துல இருந்து ஓடி போய் மதி அம்மா வீட்டுல இருக்கலாம். மதி அம்மா உடனே புறப்படுவான்னு சொல்றாங்க. அப்புறம் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? உடனே கிளம்பு. டேய், அங்க வீட்டுல எங்க அப்பாவை அடிச்சு தகராறு பண்ணிட்டு இருக்காங்கடா. அதை அப்படியே விட்டு போக சொல்றியா? நீ என்ன பெரிய ரவுடியா? போன வேகத்துல எல்லாரும் அடிச்சு போட்டுருவியா? உன்னை நம்பி நித்யா வந்திருக்கா, அதுவும் மதி அம்மா வீட்டுல இருக்கான்னு வேற சொல்ற. அது ஆம்பளை துணை இல்லாத வீடு. அங்க ஏதாவது பிரச்சனை என்னடா பண்ண முடியும்? பாவண்டா நித்யா, உடனே நீ கிளம்பு. இப்படியே நின்று யோசிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், மதிக்கு நடந்ததுதான் நித்யாவுக்கும் நடக்கும். இந்த தடவை தெரிஞ்சு நீ தப்பு பண்ண, சத்தியமா நீ மனசுனே இல்லடா. உனக்காக கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாடா. முதல்ல அவளை போய் கூட்டிட்டு வா. உங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன். டேய், காலையில என் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம்டா. உன் தங்கச்சி வாழ்க்கை நினைச்சு நீ கவலைப்படுற சந்தோஷம் தான். அதே சமயத்துல நீ தான் வேணும்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்து நிக்கிற நித்யாவுக்கு நீ என்ன பண்ண போற? அது மட்டும் இல்லாம உன் வீட்டுக்கு நீ போறது நல்லது கிடையாது. அப்படி மீறி போனேன்னு வச்சுக்கே, உன்னை புடிச்சு வச்சுக்கிட்டு நித்யாவை மிரட்டி வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. டேய், நான் இப்ப நித்யாவை கூட்டு பண்ண மாட்டோம், அவனுங்க சும்மா விட்டுருவானுங்களா? எங்க அப்பா தானே டார்ச்சர் பண்ணுவானுங்க. அதை பத்தி நீ கவலைப்படாதடா. உங்க அப்பாவையும் உன் குடும்பத்தையும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு நம்ம ஏரியா கவுன்சிலர் தெரியும். அவரை கூட்டு போய் அவளை மிரட்டி துரத்தி விட்டுறேன். நீ முதல்ல போய் மதிய அம்மாவை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு மட்டும் கேளு. என்ன? சரி, ஏதாவது ஆட்டோ வந்தா நீ ஏறி போயிரு. நான் பைக்ல போய் அந்த கவுன்சிலரை பாத்துக்கிறேன். யோ யோ இந்தாயா எந்திரியா. அல்வாக்கு கோதுமை அரைக்க சொன்னா தூங்கிட்டு இருக்க. அட போங்கண்ணே, கல்யாண பொண்ணு தான் அல்வா கொடுத்துட்டு போயிடுச்சாமில்ல. விடிஞ்சா கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் தலையை பிடிச்சிட்டு இருக்காங்க. இதில் நான் கொஞ்சம் தூங்கிட்டேன். இதை போய் பெருசாக பேசிட்டு இருக்கீங்களே. ஏயா நீ வேற பேசாம இருக்காம தேவையில்லாமல. அம்மா அம்மா வாங்கம்மா. என்னம்மா வேணும் சொல்லுங்கம்மா. ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம்னு வந்தேன். யோ தண்ணி எடுத்துட்டு வாயா. வாயா. அம்மா நீங்க ஏம்மா கண் கலங்குறீங்க? அவர் ஏதோ தெரியாம தப்பா பேசிட்டாருமா. அவரை சொல்லி என்னப்பா இருக்கு? எல்லாரும் பேசுறபடிதானே என் பேத்தியும் பண்ணிட்டு போயிட்டா. இந்தாங்க குடிங்கம்மா. வர்றப்பா. சரிம்மா. யோ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? போயா. உன்னெல்லாம் வேலைக்கு வச்சேன் பாரு, என்ன சொல்லணும். அங்க பாருங்களேன், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்மள சும்மா பார்த்தா கூட முறைக்கிற மாதிரியே இருக்கு. அவ்வளவு கோவமா இருக்காங்க. சார், நான் ஃபோன் பண்ணி சொன்ன விஷயம் என்னாச்சு? கொஞ்சம் வெயிட் பண்ணு சுபாஷ். கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எதுக்கு இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி பேசிடுறேன். நீ கோபப்படாம இரு. பண்ணுங்க சார். நான் வலசரவாக்கம் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். உங்கள் ஏரியாவில் தான் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டோட கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கல்யாணத்தில் ஒரு சின்ன பிரச்சனை. அது அந்த கல்யாண பொண்ணு எஸ்கேப் ஆகிடுச்சு. அதை நீங்கள் தான் கொஞ்சம் விசாரித்து தேடி கண்டுபிடிக்கணும். உடனே எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்புறம் உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தால் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே சார். சுபாஷ், அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ்லாம் யாருக்கு தெரியும்? அம்மா, அந்த பொண்ணோட அம்மா யாரு? இதோ அங்க உட்காந்துருக்காங்களே, அவங்க தான். போய் கேளுங்க. அம்மா, நீங்க தானே பொண்ணோட அம்மா? ஆமாங்க. உங்க பொண்ணு ஏற்கனவே ஒருத்தன் லவ் பண்ணது தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாதுங்க. சும்மா சொன்ன பையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதான் எல்லாருக்கும் பட்ட ஒருத்தரமா தெரிஞ்சு போச்சு. சத்தியமா தெரியாது சார். அவ்வளவு லட்சணத்துல பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க. உங்க பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணியிருந்தா அவங்க கூட நீங்களே ஓட சொல்லியிருக்கலாம்ல. இப்ப பாருங்க இவனுக்கு எவ்வளவு கஷ்டம்னு. சார், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு இங்க வந்தாகணும். நாளைக்கு காலையில கல்யாணம் நடந்தாகணும் சொல்லிட்டேன். இரு சுபாஷ், நான் தான் விசாரிச்சிட்டு இருக்கேன்ல. இவங்க கிட்ட விசாரிக்கிறது சுத்த வேஸ்ட் ஆஃப் டைம் சார். டோட்டல் ஃபேமிலியா ராங்கா தான் இருக்காங்க. வாயை திறந்தாலே பொய் தான் பேசுறாங்க. மாப்பிள்ளை தம்பி, சும்மா கோபத்துல அப்படியெல்லாம் பேசாதீங்க.
பொண்ணை காணமேன்னு அவங்களும் தானே அழுதுட்டு இருக்காங்க. என்னம்மா பேசுறீங்க நீங்க? அவன் கோவப்படாம என்ன பண்ணுவான்? உங்களுக்கு என்ன? துணி உதறி தோல்ல போட்டு பொண்ணை காணோன்னு போயிடுவீங்க. அசிங்கம் எங்களுக்கு தானே. சரிம்மா, அதுக்காக இப்படி ஆளுக்கு அடிச்சிட்டு இருந்தா அது நல்லாவா இருக்கு? எங்க ஆத்திரம் எங்களுக்குமா. எத்தனை இடத்துல இருந்து சம்பந்தம் வந்துச்சு தெரியுமா? அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க கூட சம்பந்தம் பண்ணணும்னு நினைச்சோம் பாருங்க. எங்க பத்தியே செருப்பால அடிச்சுக்கணும். பொண்ணை வளர்த்து வச்சிருக்கிற லட்சணத்தை பாரு.